சிந்து பைரவில சிவா இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து சிந்துக்கு சப்போர்ட்டா பேசினாரா இல்ல இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாரான்னு பார்க்கலாம் வாங்க. சிவாவை எப்படியாவது கோர்ட்டுக்கு வர வச்சிடணும்னு ஆறுமுகம் போன்ல ரொம்பவே ட்ரை பண்றாரு. பைரவியும் எப்படியாவது கரெக்ட் டைமுக்கு உன் தம்பி இங்க வர சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஸ்னேகா அரவிந்த புகழ்ந்து தள்ளுறாங்க. செம்மையா நடிச்சப்பா, இந்தா இப்ப இந்த போட்டோவை எல்லாம் கையில வச்சுக்கோ. நீயும் சிந்துவும் காதலிச்சதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கோர்ட்ல கேட்பாங்க. அப்போ இந்த போட்டோவெல்லாம் காட்டு அப்படின்னு பொய்யா ரெடி பண்ண நிறைய போட்டோஸ அரவிந்த் கையில கொடுக்குறாங்க. இன்னைக்கு கல்யாணம் ரத்தம் ஆயிரணும் அப்படின்னு ஸ்னேகா ஒரு முடிவுல இருக்காங்க. சிந்து சிவா வந்து என்ன பதில் சொல்ல போறாரோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. சிவா அங்க வந்து நின்னுறாரு. சிவா வந்தோன்னே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோர்ட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் அன்னபூர்ணி ஒவ்வொன்னா எடுத்து புட்டு புட்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் சிவா ரொம்ப பொறுமையாவே கேக்குறாரு. மகா உடனே சிவா கிட்ட, அந்த கடவுளா பார்த்து ஒரு சான்ஸ் அமைச்சு கொடுத்திருக்காரு சிவா, அம்மா சொல்றத இப்பவாது கேளு. சிந்து உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பா, கல்யாண மண்டபத்துல என்னெல்லாம் பண்ணா, இந்த ஊர் முன்னாடி உன்னை தலை குனிய வச்சா. கடவுளா பார்த்து கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நீ யூஸ் பண்ணலைன்னா இனிமேல் உன்னை கடவுளே காப்பாத்த முடியாது. தயவு செஞ்சு உள்ள வந்து இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு சிவாவோட அப்பா மகாவை திட்டி அடக்கிடுறாரு. அன்னபூர்ணி சிவா கிட்ட, நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான்ப்பா சிந்துவோட மான மரியாதையே இருக்கு. உள்ள எவனோ ஒருத்தன் சிந்துவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கான், அதெல்லாம் இல்லைன்னு நீதான் சிவா வந்து சொல்லணும்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. அந்த அரவிந்தன்னு எவனோ ஒருத்தன் சிந்துவை பத்தி சொல்றதுக்கு அவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கே போயிருப்பேன். பைரவி சொன்னதுக்காக தான் நான் சும்மா இருக்கேன் சிவா, நீ உள்ள வந்து உண்மைய சொல்லு அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு. என் பொண்ணு எந்த பையனையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல மாப்பிள்ள, நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் அவளோட மான மரியாதையே இருக்கு அப்படின்னு சிந்துவோட அப்பாவும் சொல்றாரு. சிவா, உனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு பாவ புண்ணியெல்லாம் பாத்துறாத சிவா. அன்னபூர்ணி அக்கா சொன்னதுக்காக தான் நீ இந்த போலியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. இந்த கல்யாணம் வேணான்னு உள்ள வந்து சொல்லிரு சிவா. சொல்லிட்டேன் அப்படின்னு உள்ள போறாங்க மகா. வக்கீல் கோர்ட்டுக்குள்ள போலாம் வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. சிந்து அதுக்கப்புறம் சிவா கிட்ட கொஞ்சம் தனியா பேசுறாங்க. சிந்து சிவா கிட்ட, தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் டாக்டரே. கடவுளா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. உன் கூட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாளே எனக்கு போதும். நான் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா அதை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேன். நீ யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்காத டாக்டரே. உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீ உள்ள சொல்லு. உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்போட தண்டனையா நான் இதை நினைச்சுக்கிறேன். உன் மனசுல என்ன தோணுதோ அதை செய் டாக்டரே அப்படின்னு சிவா கிட்ட சொல்றாங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணி உள்ள பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சிந்து சொல்லல. சிவாவும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எப்பவும் போல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நிக்கிறாரு. சிந்துவும் சிவாவும் தனியா பேசுறத மகா பார்த்துட்டு டக்குன்னு சிவா கிட்ட வந்து, இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு சிவா, வா உள்ள போலாம் அப்படின்னு சிவாவை இழுத்துட்டு போறாங்க. சிவா என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு கோர்ட்டே காத்துட்டு இருக்கு. உள்ள போய் உக்காந்தோன்ன வக்கீல் சிந்து சிவா அரவிந்த் 3 பேத்தையும் கூப்பிடுறாங்க. பலவலன்னு இழுக்காம ஜட்ஜு நேரா சிவா கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த அரவிந்த் சிந்துவை லவ் பண்ணதா சொல்றாரு. உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு மாசம் ஆகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்க 2 மாசம்னு சிவா சொல்றாரு. இந்த 2 மாசத்துல எப்பயாவது அரவிந்த பத்தியும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத பத்தியும் சிந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. முக்கியமா இந்த அரவிந்த பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டதுக்கு சிவா இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரி, அரவிந்த் சிந்துவை 5 வருஷமா லவ் பண்ணதா சொல்றாரு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா அப்படின்னு ஜட்ஜு மறுபடியும் கொஸ்டின் கேக்குறாங்க. சிவா கொஞ்சம் கூட யோசிக்காம மறுக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிடுறாரு. சிவா சொன்ன அந்த பதில பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. பைரவிக்கு சந்தோஷம், சிந்துவோட அப்பாக்கு ரொம்பவே சந்தோஷம். சிந்துவே கொஞ்சம் ஷாக்கா தான் பாக்குறாங்க. இதுல ரொம்ப அதிர்ந்து போனது யாருன்னா நம்ம ஸ்னேகாவும் மகாவும் தான். இவ்வளவு நடக்குது, ஸ்னேகா பின்னாடிதான் நிக்கிறாங்க. ஸ்னேகாவை யாருமே பார்க்கலையாம். அதுக்கப்புறம் அரவிந்த் அவரோட நடிப்பை ஆரம்பிக்கிறாரு. சிவா கிட்ட, நீங்க சிந்துவை கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போய் தானே கல்யாணம் பண்ணீங்க. இங்க பாருங்க, நானும் சிந்துவும் லவ் பண்ணப்ப எடுத்த போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட கொடுத்து ஜட்ஜு மூலியமா சிவா கிட்டையும் கொடுக்குறாங்க. எங்க 2 பேத்த தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. என் கூட எப்படியாவது சிந்துவை சேர்த்து வச்சிருங்க. நீங்க சிந்து பக்கத்துல போகும்போதெல்லாம் என் ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். சிந்து தான் இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லி மனு கொடுக்க சொன்னா, அதனாலதான் நானும் மனு கொடுத்தேன். என்னால சிந்து இல்லாம வாழவே முடியாது. எங்க 2 பேத்த எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சிவா கிட்ட ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி பேசுறாரு. சிந்துக்கு என்ன பேசுறதுனே தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. சிவா என்ன நடிப்புடா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரியே அரவிந்த பாக்குறாரு. ஸ்னேகாக்கு ரொம்ப சந்தோஷம். வக்கீல் சிவா கிட்ட, சிந்துவோட உண்மையை தெரிஞ்சனால என்ன பேசுறதுன்னு தெரியாம அதிர்ந்து போய் நிக்கிறீங்களா சிவா? நீங்க இந்த கல்யாணம் வேணும்னு சொன்னா அரவிந்த் எமோஷனலா எந்த முடிவு வேணா எடுப்பாரு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. நீங்க சிந்து கூட சேர்ந்து வாழ போறீங்களா இல்ல இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாமான்னு வக்கீல் கேக்குறாரு. எதுவுமே பேசாம சிவா சிந்துவை பாக்குறாரு, சிந்து சிவாவை பாக்குறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிவா கண்டிப்பா சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி சிந்து அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுன்னு தான் சொல்லுவாரு. சிந்து எவ்வளவு வேணா சிவாவை அவமானப்படுத்தி இருக்கலாம், ஆனா சிவா சிந்துவை அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா அனுப்ப மாட்டாரு. சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி மகா ஸ்னேகா மூஞ்சில கரிய பூசதான் போறாரு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.